சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க, சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் தோற்று போவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மச்சான் இல்லாத வீட்டில் ஒருத்தர் பெண் எடுக்கிறாருன்னா, அந்த மாமனார் நல்ல செயல்களை, நல்ல கர்மாக்களை செய்திருந்தால், அந்த மாமனாருடைய வீடு வாஸ்து நல்லாக இருந்தால், திருமணத்துக்கு பிறகு அந்த பையன் பெரிய லெவலில் வளர்ந்துருவார். மச்சான் இருக்கிற வீட்டில் ஒருத்தர் பெண் எடுக்கிறாருன்னா, அவருடைய அப்பா அம்மா வாழக்கூடிய வீட்டில் என்ன தவறு இருக்கோ அதை தான் இந்த பையன் லைஃப் லாங் அனுபவிப்பார். ஸோ ஒருத்தர் திருமணத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் வளரணும், இல்லை திருமணத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் டவுன் ஆகணும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே யாருக்கு நடக்கும்னா, மச்சான் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்தவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ மச்சான் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுல ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ரொம்ப சேஃப்டியாக பார்த்து தான் எடுக்கணும். மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மச்சான் இல்லாத வீட்டில் நீங்கள் பொண்ணு எடுத்தீங்கன்னா, மாமனாருடைய அனைத்து கர்மாவையும் மருமகனே சுமக்க வேண்டும். அவன் மருமகன் அல்ல, மகன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.